பெட்ரோலில் எத்தனால் கலக்கிற திட்டம் தற்போது நாடு முழுவதும் பெரும் பேசு பொருளாக இருக்குது. பொருளாதார செலவை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வரதா மத்திய அரசு கூறுது. ஆனால் இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இந்த திட்டத்தினால ஒப்பீட்டளவில் அந்த அளவுக்கு பயன் இல்லை அப்படின்றாங்க. அது என்னன்னு சொல்லி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் தற்போது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்குறாங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்தியாவில் எங்கே போனாலும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தான் பயன்படுத்த முடியும். ஏன் இந்த 20% பெட்ரோலை கலக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, தற்போது சூழலில் பொருளாதார செலவை சரி பண்ணுறதுக்கு எத்தனால் கலக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு மத்திய அரசு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி 90% அளவுக்கு இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே நிலை நீடித்தா நம்மளுக்கு கொஞ்சம் சவாலான விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதனால் எத்தனால் கலந்த பெட்ரோலை நம்ம அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோன்னு சொல்லி மத்திய அரசு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அது சாத்தியமா, அது எந்த அளவுக்கு பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது குறைவான ஒரு பலன் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லி புள்ளி விவரம் சொல்லுது. பெட்ரோலிய பொருளாதார பகுப்பாய்வு மையம் ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்காங்க. அந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனால் கலந்த பெட்ரோல் திட்டத்தை செயல்படுத்தினாலுமே கச்சா எண்ணெய் இறக்குமதி குறையவே இல்லை அப்படிங்கிற ஒரு தரவுகளை தான் சொல்லுது. அதுவும் இல்லாமல் இப்போ எத்தனால் கலந்த பெட்ரோல் நம்மளுக்கு முழு ஆற்றலை கொடுக்குமா அப்படின்னா இல்லை. ஏன்னா இப்போ 100% எத்தனால் வந்து பெட்ரோலோட கம்பேர் பண்ணும்போது அதோட ஆற்றல் கம்மி. இப்போ 20% எத்தனால் கலந்தா அதில் வந்து என்னென்னா 14% ஆற்றல் தான் கிடைக்கும். இப்போ இதனால் பழைய வாகனங்களுக்கு மைலேஜ் வந்து 6% அளவுக்கு குறையுது. புதிய வாகனங்களுக்கு 2% அளவுக்கு மைலேஜ் குறையுது. இதுவும் பெட்ரோலிய அமைச்சக சொல்கிற தகவல் தான். இது ஒரு காரணம். அதே மாதிரி இப்போ எத்தனால் கலக்கிற பெட்ரோலை பயன்படுத்துறது வந்து எப்போ நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிற இன்னொரு வாதமும் முன்வைக்கப்படுதுன்னா, இப்போ ஒரு பீப்பாய் விலை கச்சா எண்ணெய் விலை $70 விற்கும்போது நம்ம வந்து இந்த எத்தனால் உற்பத்தி செஞ்சு அதை பயன்படுத்துறது வந்து நம்மளுக்கு லாபம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்போ லாபம்னா, ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை வந்து $130 இருக்கும்போது மட்டும்தான் இப்போ இந்த திட்டம் வந்து நம்மளுக்கு லாபம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஆய்வும் சொல்லுது. இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறது வந்து கிட்டத்தட்ட $100 கூட கிடையாது, அதுக்கும் குறைவாக தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அது வந்து நம்மளுக்கு பலன் தராது அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதே நேரம் எத்தனால் நம்ம 20% கலக்கிறோன்னா அப்போ அதுக்கான உற்பத்தியும் அதிகரிக்கணும். ஏன்னா எத்தனால் இறக்குமதி சேர்க்கறதுக்கு மத்திய அரசு ரொம்ப கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அப்போ இந்தியாவில் தான் அதிகமாக உற்பத்தி செய்யணும். இப்போ இந்தியாவில் உற்பத்தி செய்யணும்னா அதோட சாகுபடியை வந்து அதிகரிக்கணும். இப்போது 2021 2025 வரைக்கும் இந்தியாவில் இதற்காக மக்காச்சோள சாகுபடி வந்து அதிகரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9% அளவுக்கு அதிகரிச்சிருக்காங்க. சாகுபடி பரப்பும் கிட்டத்தட்ட ஒரு 7% அதிகரிச்சிருக்கு. இப்போ அதே வேளையில் இப்போ பார்த்திங்கன்னா கர்நாடகா அப்புறம் மகாராஷ்டிரா மாதிரி பெரிய மாநிலங்களில் மக்காச்சோள சாகுபடி வந்து அதிகரிச்சிருக்கு. எப்படி அதிகரிச்சிருக்குன்னா, ஏற்கனவே பயிரிடப்பட்டிருந்த பருத்தி அப்புறம் சிறுதானியங்கள் பருப்பு வகைகள்லாம் உரைச்சிட்டு தான் மக்காச்சோள சாகுபடி அதிகரிச்சிருக்காங்க. அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம சமையல் எண்ணெயை வந்து இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. போன வருஷம் மட்டுமே 1.6 கோடி லிட்டர் நம்ம எண்ணெய் வந்து இறக்குமதி செஞ்சுருக்கோம். அதே மாதிரி பருப்பு வகையிலையும் பார்த்தா 73 லட்சம் டன் நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம். இப்போ இதுவும் ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பெட்ரோலிய அமைச்சகம் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்காச்சோள உற்பத்திக்கு நீர் அதிகமாக தேவைப்படாது அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறாங்க. ஆனால் அதே இது உணவுத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மக்காச்சோளம் சாகுபடிக்கு அதிகமான நீர் தேவைப்படுது. அதாவது 1 லிட்டர் எத்தனால் தயாரிக்கிறதுக்கு 4600 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்றாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தா, அதாவது என்னென்னா தொழில்துறையில் எத்தனால் பயன்பாடு, அப்புறம் வந்து இங்கே சாகுபடி அதிகரிப்பு, அதாவது என்னென்னா பருப்பு உள்ளிட்ட பயிர் வகைகளுக்கு மாற்றாக இது அதிகமாக சாகுபடி பண்ணுறது, அப்புறம் பழைய வாகனங்களுக்கு மைலேஜ் கம்மியாக இருக்கிறது, நீர் அதிகமாக தேவைப்படுறது, இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா எத்தனால் திட்டம் வந்து ஒப்பீட்டளவில் அதோட பயன் வந்து குறைவு அப்படிங்கிறது தான் இந்த புள்ளி விவரங்கள்லாம் நம்மளுக்கு தெரிவிக்குது. இதனால் ஒரு மாற்று திட்டத்துக்கு மத்திய அரசு நகரும்போது அனைத்து வகையிலையும் ஆலோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதம் தான் இதன் மூலம் முன்வைக்கப்படுகிறது.